இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்எல்எம் டூல்ஸ் என்மேப். இதை எப்படி நம்ம Kali Linux-ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்க சிஸ்டம்ல Kali Linux இருக்கணும். அதே மாதிரி என்மேப் இருக்கணும். மூணாவதா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்எல்எம் மாடலோட ஏதாச்சும் ஒரு API கீ இருக்கணும். நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, OpenAI யோட API கீ யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன மாதிரியான API கீ வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி Kali Linux-ஓட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, கவிஸ் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லினக்ஸில் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எல்எல்எம் டூல்ஸ் என்மேப் இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்எல்எம் டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் இருக்கும். sudo apt install LLM tools nmap இதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் சைடில் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் டூல்ஸ் என்மேப் ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட GitHub ரெஸ்பாசிட்டரிஸ் வந்துடும். இதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோர்ஸ் கோட் ரெஸ்பாசிட்டரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ், அப்புறம் readme.md ஃபைல் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எல்எல்எம் டூல்ஸ் ரெஸ்பாசிட்டரியில் இருக்கக்கூடிய லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணி கிட் க்ளோன் அதுக்கப்புறம் அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்எல்எம் டூல்ஸ் என்மேப் இந்த டூல் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டூலோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுமே உங்களால் பார்த்துக்க முடியும். தென் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கும். ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபியன் லைசன்ஸ் எல்எல்எம் டூல்ஸ் என்மேப்.py பைத்தான் ஸ்கிரிப்ட் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் readme.md ஃபைல் உள்ள இருக்குது. ஸோ நீங்கள் டேபியனுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். உள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாட் இன்ஸ்டால் ஃபைல் இருக்குது, YML ஃபைல் இருக்குது, டாக்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம cd டாட் வச்சுட்டு அந்த ஃபோல்டர்லேருந்து வெளில வந்துருப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டெர்மினல் எடுத்திருக்கேன். எதுக்காக இந்த புதுசாக அந்த டெர்மினல் எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எல்எல்எம் மாடல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்எல்எம் மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எல்எல்எம் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ரைட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா GPT-4 இருக்குது. அதுக்கப்புறம் ChatGPT-யோட OpenAI-யோட நிறைய மாடல்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு கீ செட் பண்ணுறதுக்கு எல்எல்எம் கீஸ் செட் OpenAI இந்த கமெண்ட் கொடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னோட கீயை போட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் அந்த கிட்லேபோட ரெஸ்பாசிட்டரிஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸ் எல்எல்எம் டூல்ஸ் nmap.py வாட் இஸ் மை லோக்கல் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லோக்கல் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷனை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோஸ்ட் நேம் காட்டுது Kali, அப்புறம் பிரைமரி ஐபி அட்ரஸ் காட்டுது, அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேமோட ஐபிஎஸ் காட்டுது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் டைம் வெப்சைட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஜின் அண்ட் ஜூஸ். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஸ்பீக்கரோட ஒரு வெப்சைட் தான். இதை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பென்டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போர்ட் ஸ்பீக்கரோட தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது jinandjuice.shop. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸ் எல்எல்எம் டூல்ஸ் nmap.py. இப்போ நான் இதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கேன் அண்ட் டெல் வாட் ஆர் தி போர்ட்ஸ் ஆர் ஓப்பன் ஆன் jinandjuice.shop அண்ட் வாண்ட் மேக் ரெக்கமெண்டேஷன் ஆன் திஸ் சைட். இந்த சைட்டுக்கு எனக்கு வந்து என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத காட்டு. அதே மாதிரி எனக்கு இது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரன் பண்ணுறேன் இந்த கமெண்ட். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துட்டு எனக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குது. தென் இதில் இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் 80 HTTP திஸ் போர்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் வெப் டிராஃபிக், அப்புறம் போர்ட் 443 யூஸ்டு ஃபார் செக்யூர் வெப் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நமக்கு காட்டுது. ஸோ இப்படி நம்ம nmapல கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராம்ப்டை போட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த எல்எல்எம் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லி பார்க்கணுன்னா நீங்கள் அந்த GitHub ரெஸ்பாசிட்டரியை நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த GitLab ரெஸ்பாசிட்டரிஸை போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அதோட கமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்எல்எம் டூல்ஸ் nmap எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்மேப்பை வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது கவிஸ் நெட்வொர்க்.